ஐஎம்எஃப் ஐஎம்எஃப்னுடைய சாதனைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதில் வந்து பார்த்தோன்னா த மெயின் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் ஆர் த ஃபாலோஸ். கீழே வந்து பார்த்திங்கன்னா அது முக்கியமான குறிப்பிடத்தக்க வந்து பார்த்தோன்னா இந்தியா அதாவது பன்னாட்டு நிதியத்தினுடைய சாதனைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபஸ்ட் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் மானிட்டரி ரிசர்வ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் மானிட்டரி ரிசர்வ் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு பண நிதியம் வந்து பார்த்தோன்னா பண இருப்பு வந்து நிறுவுதல் எப்படி வந்து நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். த ஃபண்ட் ஹேஸ் பிளேட் எ மேஜர் ரோல் இன் த அச்சீவிங் த சைசபிள் ஸ்டாக் ஆஃப் த நேஷ்னல் கரன்சிஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். பல்வேறு நாடுகளுடைய தேசிய வந்து பார்த்தோன்னா பணத்தை வந்து பார்த்தோன்னா அது வந்து பார்த்தோன்னா ஒரு இருப்பு வச்சுருக்கிறாங்க. அதுதான் இதனுடைய முக்கியமான ஒரு பங்கு அப்படின்னு சொல்லலாம். To meet the foreign exchange requirements of the member nations, IMF uses its stock to help the member nations to meet foreign exchange requirements. இது வந்து பார்த்தோன்னா இருப்பு வச்சிருக்கிற மூலமாக வந்து பார்த்தோன்னா பல்வேறு அதாவது ஐஎம்எஃப்பில் உறுப்பு நாடுகளுடைய பணங்களை வந்து பார்த்தோன்னா இது இருப்பு வச்சிருக்கிறதுனால வந்து பார்த்தோன்னா அந்நிய செலாவணியை வந்து பார்த்தோன்னா தேவைப்படும் போது வந்து பார்த்தோன்னா அதை அந்த நாடுகளுக்கு வந்து உதவுவதற்காக வந்து பார்த்தோன்னா இது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லுது பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது அது ஒன்றுடைய சாதனை ஐஎம்எஃப்னுடைய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸாக இருக்குது. தென் செகண்ட் பாயிண்ட் மானிட்டரி டிசிப்ளின் அண்டு கோஆப்ரேஷன் சொல்லி பார்க்குறோம். த ஐஎம்எஃப் ஹேஸ் ஷோன் கீப் இன்ட்ரெஸ்ட் இன் த மெயின்டைனிங் மானிட்டரி டிசிப்ளின் அண்டு கோஆப்ரேஷன் அமாங் த மெம்பர் கண்ட்ரிஸ். அதாவது உறுப்பு நாடுகளுடைய ஒரு அந்த பணம் வந்து பார்த்தோன்னா நிதி வந்து பார்த்தோன்னா அதை மெயின்டைன் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா மிக சிறந்த முறையில் ஒரு நன்னடத்தை முறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒத்துழைப்பு அந்த உறுப்பு நாடுகளுக்கு வந்து ஐஎம்எஃப் வந்து வழங்கிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. டு அச்சீவ் திஸ் அப்ஜெக்டிவ் இட் ஹேஸ் ப்ரொவைட் அசிஸ்டன்ஸ் ஒன்லி டு தோஸ் கண்ட்ரீஸ் விச் மேக் சின்சியர் எஃபோர்ட்ஸ் டு சால்வ் தர் ப்ராப்ளம்ஸ். இதனுடைய சாதனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து பார்த்தோன்னா இதனுடைய உதவிகளை வந்து பார்த்தோன்னா ஒன்லி அந்த உறுப்பு நாடுகளுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா வழங்கிட்டு வருது. அதாவது சின்சியராக வந்து ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை வந்து பார்த்தோன்னா தீர்ப்பதற்கு வந்து ஒரு தீவிரமாக என்ன பண்ணுறாங்கன்னா முயற்சிகள் மூலமாக அந்த உறுப்பு நாடுகளுக்கு வந்து உதவிகளை செய்கிறாங்க பிரச்சனையை தீர்வதற்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஐஎம்எஃப். த தேர்ட் பாயிண்ட் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இன் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த யூடிசியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு சிறப்பு கவனம் செலுத்துறது அப்படின்னு சொல்கிறாங்க. த நோட்டபிள் சக்ஸஸ் ஆஃப் த ஃபண்டு இஸ் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இன் த அக்யூட் ப்ராப்ளம் ஆஃப் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். இப்போ வளர்ச்சி அடையக்கூடிய நாடுகள் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்தோன்னா துல்லியமாக அந்த பிரச்சனைகளை ஆராய்ந்து அதுக்கு ஒரு சிறப்பு ஒரு ஆர்வம் கொண்டு வந்து பார்த்தோன்னா இந்த பன்னாட்டு நிதியை வந்து பார்த்தோன்னா ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. த ஃபண்ட் ஹேஸ் ப்ரொவைட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு சால்வ் த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ப்ராப்ளம் ஆஃப் யூடிசியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய பணப்பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ப்ராப்ளம் அதாவது சமநிலை பண பிரச்சனையை வந்து பார்த்தோன்னா இவங்க நிதி உதவி மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா நிதி உதவி வழங்கி வந்து பார்த்தோன்னா அந்த பிரச்சனையை வந்து தீர்க்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஹவெவர் மெனி யூடிசி கண்டினியூ டு பி யூடிசி வைல் த டெவலப்டு கண்ட்ரிஸ் ஹேஸ் அச்சீவ்டு சப்ஸ்டைனல் குரோத். யூடிசி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வளர்ச்சி பெற்ற நாடுகளுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க வந்து பார்த்தோன்னா வளர்ச்சி வந்து பார்த்தோன்னா உருவாக்கி கொடுத்தது. அந்த வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்கு வந்து பார்த்தோன்னா இங்கே ஒரு சப்ஸ்டைனல் குரோத் ஒரு தண்ணீரற்ற வளர்ச்சி வந்து உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அடுத்தது வந்து இந்தியா அண்டு ஐஎம்எஃப். இந்தியாவும் ஐஎம்எஃப்பும் என்னன்னு சொல்லி பார்க்குறோம். இந்தியாவுக்கும் ஐஎம்எஃப்புக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் பார்க்குறோம். டில் 1970 இந்தியா ஸ்டுட்டடு 5th இன் த ஃபண்டு அண்ட் இட் ஹேட் த பவர் டு அப்பாயிண்ட் எ பர்மனண்ட் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். 1920 வந்து பார்த்தோன்னா இந்தியா வந்து ஒரு 5வது ஒரு இந்த நிதியத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் வந்து 5வது ஆக இந்தியாவின் சார்பாக வந்து பார்த்தோன்னா எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் வந்து பார்த்தோன்னா நிர்வாக தலைவர் வந்து பார்த்தோன்னா நிரந்தரமாக வந்து பார்த்தோன்னா ஒரு அதிகாரத்துக்கு வந்து கொண்டு வரப்பட்டாங்க. இந்தியா ஹேஸ் பீன் ஒன் ஆஃப் த மேஜர் பெனிஃபிஷியர்ஸ் ஆஃப் த ஃபண்டு அசிஸ்டன்ஸ். இந்தியா வந்து பார்த்தோன்னா இந்த நிதியத்தின் மூலமாக ஐஎம்எஃப்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு மிக அதிக அளவில் வந்து நன்மை பெறக்கூடிய அந்த நிதி உதவி பெறக்கூடிய ஒரு நாடாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இட் ஹேஸ் பீன் கெட்டிங் எய்டு ஃப்ரம் த வேரியஸ் ஃபண்ட் ஏஜென்சி ஃப்ரம் த டைம் டு டைம்
ஹேஸ் பீன் ரெகுலரி ரீபேயிங் இட்ஸ் டெபிட். இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஆணையங்கள் மூலமாக அந்த ஏஜென்சி மூலமாக வந்து பார்த்தோன்னா ரெகுலராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடன்களை வாங்கி திரும்பவும் அதை ரீபே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்கக்கூடிய கடன் டெபிட்டை. அடுத்து இந்தியா கரண்ட்டு குவாட்டா இந்த IMF இஸ் த SDR ஸ்பெஷல் டிராவிங் ரைட்ஸு 5,821.5 million, making it the 13th largest quota holding country at IMF shareholdings of the 2.44%. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5,821.5 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து IMFல வந்து பார்த்தீங்கன்னா 2.44% வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டிங் வந்து இந்தியா வச்சுருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. Besides receiving the loans to meet deficit in its balance of payments, India has benefited in the certain other respects from the membership of the fund. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா லோனு வந்து தேவையான போது பற்றாக்குறை ஏற்படும் போது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் வந்து பற்றாக்குறை ஏற்படும் போது இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா லோன்கள்லாம் பெற்று அந்த பற்றாக்குறையை போக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த மெம்பர்ஷிப் ஆஃப் த ஃபண்டு, இந்த இந்தியா வந்து அதில் மெம்பர்ஷிப்பாக இருக்கிறனால அந்த ஃபண்டிலேருந்து அதுக்கான தேவைப்படும் போது நிதி பற்றாக்குறை ஏற்படும் போது அதிலேருந்து பெற்றுக்கொள்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் SDR அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். SDRனா என்ன? அதாவது SDRங்கிறது ஃபியாட் மணி ஆஃப் த மணி IMFன்னு சொல்கிறாங்க. IMFனுடைய அந்த ஃபியாட் மணி, IMFில் இருக்கக்கூடிய அந்த ஷேர் ஹோல்டிங். இப்போ வந்து ஷேர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாடும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் சொல்கிறது. அடுத்தது பொட்டன்ஷியல் கிளைம் த அண்டர்லைங் த கரன்சி பேஸ்கெட். பொட்டன்ஷியல் ஆல்ரெடி SDRங்கிறது அதனுடைய அந்த ஒரு நிறுவனமானது ஒரு ஆர்கனைசேஷனானது அதை வந்து சேமித்து வைத்திருக்கக்கூடிய பணங்கள்லேருந்து அதனுடைய இதை வந்து பார்த்தோன்னா பெற்றுக்கொள்வது. ஸோ அதனுடைய இதாக வந்து பார்த்தோன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா SDRன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வாட் டஸ் த SDR ஸ்டாண்ட் ஃபார்? SDRக்கு என்ன நிலை இருக்குன்னா ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ். அதான் வந்து பார்த்தோன்னா சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, வரையறை உரிமைகள் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒய் வாஸ் SDR கிரியேட்டட்? ஏன் உருவாக்கப்பட்டதுன்னா வேர்ல்டு ரிசர்வ் கரன்சி டு பி உலக பணத்தை வந்து பார்த்தோன்னா சேமித்து வைக்கிறதுக்காக தான். உலகத்தினுடைய பணத்தை வந்து பார்த்தோன்னா அனைத்து உறுப்பினர்களுடைய பணங்களை இவங்க சேமித்து ஸ்டாக் வச்சுருப்பாங்க. ஸோ அதான் அதில் கிரியேட் குளோபல் லிக்விடிட்டி உலக நீர்மத்தன்மையை உருவாக்குவதற்காக அது வந்து உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஹவ் இஸ் த SDR வேல்யூடு? ஆரிஜினல் வந்து பார்த்தோன்னா ஆரிஜினல் வந்து 1969 வந்து உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது என்னுடைய வேல்யூ SDR வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலி வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா 0.888671 grams ஆஃப் ஃபைன் கோல்டு அட் த டைம் வாஸ் ஆல்சோ ஈக்குவலண்ட் டு $1. அதாவது அமெரிக்க டாலருக்கு வந்து பார்த்தோன்னா தங்கத்தினுடைய இதில் வந்து பார்த்தோன்னா இவ்வளோ சமமான ஒரு மதிப்பு தான் தொடக்கத்தில் வந்து கொண்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உருவாக்கும் போது அதுக்கப்புறம் அதனுடைய வேல்யூ வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர் வேர்ல்டு பேங்க். அதாவது பன்னாட்டு வங்கிகள் வந்து பார்த்தோன்னா மறுகட்டமைப்பு மற்றும் வந்து வளர்ச்சின்னு சொல்கிறோம், அல்லது வந்து உலக வங்கியை பற்றி பார்க்குறோம். இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் பேங்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இதனுடைய மறுகட்டமைப்பு மற்றும் வளர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா IBRDன்னு சொல்லக்கூடியது. அதர்வைஸ் என்ன அழைப்பாங்க அப்படின்னா உலக வங்கின்னு சொல்லுவாங்க, வேர்ல்டு பேங்க்னு. இது 1945 வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸில் வந்து 1949 வந்து பார்த்தோன்னா அந்த கான்ஃபரன்ஸில் தான் இது வந்து முதல்ல வந்து அந்த மாநாட்டில் வந்து அதுக்கான அடித்தளம் இடப்பட்டு அது 1945 உலக வங்கின்னு நிறுவப்பட்டது. இதனுடைய பர்பஸ் வந்து பார்த்தோன்னா பிரிங் அபவுட் த ஸ்மூத் ட்ரான்சிஷன் ஃப்ரம் த வார் டைம் டு பீஸ் டைம் எக்கனாமி. ஸோ இதனுடைய பர்பஸே வந்து போர் காலங்களிலிருந்து அமைதி காலத்தில் வந்து வரும்போது அதுக்கு பொருளாதாரத்தை வந்து சீராக கொண்டு போவதற்காக தான் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் நோன் ஆஸ் எ சிஸ்டர் இன்ஸ்டிடியூஷன் அலாங் வித் த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு. ஸோ இதை தான் என்னென்னு சொல்லி அழைப்பறாங்க அப்படின்னா தொடக்கத்தில் நிறுவப்பட்ட இதனுடைய சகோதரி நிறுவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பன்னாட்டு நிதியம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதோடு இணைந்து தான் இதுவும் செயல்படுதுன்னு சொல்கிறாங்க உலக வங்கி. இதில் வந்து பார்த்தோன்னா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா ப்ரீ ரெக்யூஸ்டு டு பிகம் எ மெம்பர் ஆஃப் த IBRD. ஸோ IBRDயில் வந்து பார்த்தோன்னா பன்னாட்டு நிதியத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு
முதன்மையான ஒரு உறுப்பினராக வந்து அதனுடைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஐபிஆர்டி வந்து பார்த்தோன்னா எஸ்டாப்ளிஷ் டு ப்ரொவைடு லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு த மெம்பர் கண்ட்ரிஸ். ஐபிஆர்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு நீண்ட கால ஒரு நிதி உதவி வந்து உறுப்பு நாடுகளுக்கு வழங்கிட்டு வராங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டு பேங்க் பற்றி பார்க்குறோம். வேர்ல்டு பேங்கினுடைய அப்ஜெக்டிவ்ஸ் பார்க்குறோம். அப்புறம் அதாவது ஐபிஆர்டியினுடைய அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த வேர்ல்டு பேங்க் இதில் வந்து ஃபஸ்ட் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட், மறுகட்டமைப்பு மற்றும் வளர்ச்சி அதனுடைய நோக்கத்தில். ரெண்டாவது என்கரேஜ்மெண்ட் டு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு, மூலதன முதலீடை வந்து பார்த்திங்கன்னா ஊக்குவித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்கரேஜ்மெண்ட் டு இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, பன்னாட்டு வாணிபத்தை வந்து ஊக்குவித்தல். ஃபோர்த் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பீஸ் டைம் எக்கனாமி, அமைதியான பொருளாதாரத்தை நிறுவுதல். ஃபிஃப்த் வந்து என்வாயன்மெண்டல் ப்ரொடக்ஷன், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. ஸோ இதான் அதனுடைய வேர்ல்டு பேங்கோட அப்ஜெக்டிவ்ஸ் வந்து இருக்குது, செயல்படுது. நெக்ஸ்ட் வந்து ஃபாலோயிங் அப்ஜெக்டிவ்ஸ் வேர்ல்டு பேங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பின்பற்றி வேர்ல்டு பேங்க் வந்து இருக்கிறாங்க உறுப்பு நாடுகளுக்கு. டு ஹெல்ப் மெம்பர் கண்ட்ரீஸ் ஃபார் எக்கனாமிக் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட், உறுப்பு நாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார மறுகட்டமைப்பு வளர்ச்சியை உருவாக்குதல். செகண்ட், டு ஸ்டிமுலேட் லாங் ரன் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் ரெஸ்டோரிங் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் பிஓபி ஈக்குவல்பிரியம் அண்ட் தேர்பை என்ஷூர் பேலன்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அமாங் த மெம்பர் நேஷன்ஸ். அதாவது உறுப்பு நாடுகளுக்கு வந்து பார்த்தோன்னா பன்னாட்டு வர்த்தகத்தில் வந்து ஒரு சமநிலை வளர்ச்சி வந்து பார்த்தோன்னா உருவாக்குதல், ஒரு சமநிலை செலுத்து நிலையை வந்து உருவாக்குதல், கொண்டு வருதல். அதேமாரி மூலதன முதலீடு வந்து பார்த்தோன்னா ஒரு நீண்ட காலத்துக்கு வந்து பார்த்தோன்னா சமமான ஒரு நிலையில் வந்து எல்லா நாடுகளுக்கும் கொண்டு வருதல் அப்படிங்கிறது அதனுடைய முக்கிய நோக்கமாக இருக்குன்னு சொல்லி. தேர்டு பை டு ப்ரொவைட் கேரண்டிஸ் ஃபார் லோன்ஸ் மீன்ட் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட் ஆஃப் மெம்பர் நேஷன்ஸ். உறுப்பு நாடுகளுக்கு வந்து பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்டுக்கு, தொழிற்சாலை திட்டங்களுக்கும் மற்றும் வந்து கட்டுமான வசதிகளுக்கு வந்து லோனு வந்து அதாவது அதுக்கான கடன் உதவிகளை வழங்கிய உத்தரவாதம் வழங்குதல். ஸோ இதுதான் அதனுடைய நோக்கமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பாயிண்ட், டு ஹெல்ப் வார் ரேவேஜ்டு எக்கனாமிக்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு பீஸ் எக்கனாமிக்ஸ். போர் காலத்தில் வந்து பொருளாதாரத்தை வந்து பார்த்தோன்னா அமைதியான நிலைக்கு வந்து திரும்புவதற்கு உதவி செய்தல். ஃபிஃப்த் வந்து டு சப்ளிமெண்ட் ஃபாரின் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் பை டைரக்ட் லோன்ஸ் அவுட் ஆஃப் இட்ஸ் ஓன் ஃபண்ட்ஸ் ஃபார் ப்ரொடக்டிவ் பர்பஸ். தனியார் முதலீடு மற்றும் நேரடியாக வந்து பார்த்தோன்னா நேரடி நிதி கடன் உதவி மூலமாக வந்து பார்த்தோன்னா ஓனாக வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறோன்னா நிதி உதவிகளை வழங்குறது. ஸோ தனியார்களுக்கு வந்து நிதி உதவி வழங்கி அதை வந்து உற்பத்தி வந்து ப்ரொடக்டிவிட்டி வந்து பார்த்தோன்னா காரணங்களுக்காக நிதி உதவி வழங்குறது அப்படின்னு சொல்லி இருக்குது. இது வந்து ஒரு அப்ஜெக்டிவ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு பேங்கினுடைய லெண்டிங் ப்ரொசீஜர். இப்போ வேர்ல்டு பேங்கில் வந்து இப்போ கடன் வழங்குறாங்கன்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. லோன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து லோன்ஸ் அவுட் ஆஃப் இட்ஸ் ஓன் ஃபண்டு, நிதி உதவியானது வந்து பார்த்தோன்னா அதனுடைய சொந்த நிதியிலிருந்து தான் வழங்கப்படும்னு சொல்கிறாங்க. லோன்ஸ் அவுட் ஆஃப் பாரோடு கேபிட்டல் அண்டு, கடனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா கடனாக வந்து மூலதனத்துக்கு வந்து என்ன கேபிட்டல் மூலதனம் இருக்குது அதை வச்சு கடன் வழங்கப்படுகிறது. லோன்ஸ் த்ரோ த பேங்க் கேரண்டி, கடனுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா வங்கிகளுடைய அந்த உத்தரவாதம் இருக்கும். உத்தரவாதம் அதனுடைய அடிப்படையில் ப்ரொசீஜர் அடிப்படையில் வழங்கப்படும்னு சொல்கிறாங்க. இந்த பேங்க் பொறுத்தவரை வேர்ல்டு பேங்க் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா சேஞ்ச் இட்ஸ் டெவலப்மெண்ட் லோன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் லேஸ் மோர் எம்பசஸ் ஆன் த ஃபினான்சிங் ஸ்கீம்ஸ் விச் டைரக்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ் வெல்பீயிங் ஆஃப் த ஃபோர் மாசஸ் ஆஃப் த மெம்பர் கண்ட்ரிஸ் எஸ்பெஷலி டெவலப்பிங் கண்ட்ரிஸ். வேர்ல்டு பேங்க் வந்து அதனுடைய கடன் வழங்கக்கூடிய முறைகள் வந்து மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ அதனுடைய நிதி திட்டங்கள் அடிப்படையில் வந்து பார்த்தோன்னா மாற்றத்தை கொண்டு வருவதற்கான அதாவது வளர்ச்சி அடையக்கூடிய அதாவது ஒரு மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு வந்து பார்த்தோன்னா உறுப்பு நாடுகளுக்கு வந்து பார்த்தோன்னா உதவக்கூடிய வகையில் அதனுடைய மாற்றத்தை வந்து கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. த அமௌண்ட் ஆஃப் த அக்ரிகல்ச்சர் லோன்ஸ் ஹேஸ் இன்க்ரீஸ்டு மோர் ரேப்பிட்லி தென் த எனி அதர் செக்டர். அதேமாதிரி அதிக அளவில் வந்து பார்த்தோன்னா விவசாய கடன்கள் வந்து அதிக அளவில் வந்து பார்த்தோன்னா வழங்கப்பட்டது. மற்றபடி விரைவாக வளர்ச்சி அடையக்கூடிய துறைகளுக்கு வந்து பார்த்தோன்னா லோன் வந்து வழங்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. The bank now also takes interest in the activities of the development of rural areas. வங்கிகள் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா உலக வங்கியை பொறுத்த வரைக்கும் மெயினாக அதனுடைய செயல்பாடு வந்து பார்த்தோன்னா கிராமப்புறங்களை வளர்ச்சி அடைவதற்கான ஒரு நிறையா வந்து கவனம் செலுத்தினான்னு சொல்கிறாங்க. ஸ்ப்ரெட் ஆஃப் எஜுகேஷன் அமாங் த ரூரல் பீப்புள். ஃபஸ்ட் வந்து பார்த்தோன்னா கிராமப்புற மக்களுக்கு வந்து கல்வி கிடைப்பதற்காக வந்து பார்த்தோன்னா லோன் வந்து அதிக ஆர்வம் காட்டினாங்கன்னு சொல்லலாம். டெவலப்மெண்ட் ஆஃப் ரோட்ஸ் இன் ரூரல் ஏரியா,
கிராமப்புற சாலைகளை வளர்ச்சியடைய செய்வதற்காக நிதி வழங்கினாங்க. அடுத்து எலக்ட்ரிஃபிகேஷன் ஆஃப் த வில்லேஜ், கிராமப்புறங்களை வந்து மின்மயமாக்குவதற்காகவும் என்ன பண்ணாங்க அப்படின்னா இது மாதிரிலாம் ரொம்ப அவங்களோட செயல்பாடுகள் ஆர்வம் காட்டினாங்கன்னு சொல்லப்படுகிறது.